இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நினைப்பதில் தவறில்லை. ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்களால் பெருமை தேடிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்மை விட சுயநலக்காரர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இறைமகன் இயேசு விண்ணக பேரரசையே தனது சொந்த இடமாக கொண்டிருந்தாலும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையே தாழ்த்தி அடிமை கோலம் பூண்டார். இயேசு ஓர் இறைமகனாக பிறந்து அரும்பெரும் செயல்களை செய்தாலும் ஒருபோதும் அவர் பெருமையை தேடிக் கொள்ளவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் சிறிய வேலைகளை செய்துவிட்டு பெரிய விளம்பரங்களை தேடிக் கொள்கிறோம். பெருமையையும் புகழையும் காசு கொடுத்து வாங்க பார்க்கிறோம். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல்களை செய்கிறோம். இதில் எங்கிருக்கிறது எளிமை என்று நம்மை நாம் கேட்டு பார்த்திருக்கிறோமா? இனிமேலாவது நாம் செய்யும் செயல்கள் நமது புகழ்ச்சியை மையப்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்து கொள்வோம். இறைவனின் பேரரசை நிலைநாட்டவே நான் வந்திருக்கிறேன் என்று போதித்தார் நம் இயேசு. இதை கேட்ட அவருடைய 12 சீடர்களும் உண்மையிலேயே பூவுலகில் அவர் ஓர் அரசாட்சியினை நிறுவப் போகிறார் என்று எண்ணினார்கள். எத்தனையோ நாட்கள் அவர் கூடவே இருந்தும் அவர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரோமானியர்களை விரட்டிவிட்டு அவர் ஜெருசலத்தின் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்த எண்ணம் அவர்கள் மனதில் பல கற்பனைகளை உருவாக்கியது. புதிய அரசில் நம் நிலை என்ன என்று அவர்கள் மனக்கோட்டை கட்டத் தொடங்கினர். இத்தனை நாட்களும் வீடு வாசலை துறந்து இயேசுவின் பின்னே சென்றதற்கு பரிசு கிடைக்காமல் போகாது என்று அவர்கள் நம்பினார்கள். நம்மிலே யாருக்கு பெரிய பதவி கிடைக்கும் என்று அவர்கள் ஆலோசித்தார்கள். இவற்றை அறிந்தும் அறியாதவராக இயேசு அவர்களை தம் அருகில் அழைத்தார். அன்பர்களே, வழியில் என்ன பேசிக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அவர்களுக்கு தாங்கள் பேசிய செய்தியை சொல்ல கூச்சமாயிருந்தது. யாரும் வாய் திறக்கவில்லை. அவர் தம் 12 சீடர்களின் பக்கம் தனது பார்வையை திருப்பினார். உங்களில் யாராவது பெரியவராக வேண்டுமானால் அவர் எல்லோருக்கும் ஊழியராக இருக்க வேண்டும். இந்த உலகில் யார் மிகவும் எளியவராக இருக்கிறாரோ அவரே விண்ணுலக பேரரசில் மிக பெரியவராக இருக்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன், நீங்கள் பணிவு மிக்கவராகவும் இந்த குழந்தையைப் போல என்னிடம் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இல்லாவிட்டால் நீங்கள் விண்ணுலக பேரரசில் இடம்பெறவே முடியாது என்கிறார். ஆக ஆண்டவரின் சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு பணிவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த பணிவை நமதாக்கி வாழ முயற்சி செய்வோம். மௌரிய வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் அசோகர். கலிங்க போரே இவர் செய்த கடைசி போர். அந்த போரில் வீரர்கள் பட்ட வேதனைகளைக் கண்டு மனம் மாறி இனி தான் போரே செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்து நாட்டு நல பணிகளில் கவனம் செலுத்தி தலை சிறந்தவராக விளங்கினார். புத்த மதத்தை உலகமெங்கும் பரப்பும் பணியில் ஈடுபட்டு அதில் தம் மகளையும் மகனையும் ஈடுபடச் செய்த பெருமைக்குரியவர் அவர். இத்தகைய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னர் அசோகர் ஒரு நாள் தனது ஆலோசகர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் முனிவர் ஒருவர் வந்தார். மாமன்னர் அசோகர் அந்த முனிவரை பார்த்ததும் ஓடிச் சென்று அவருடைய காலில் விழுந்து வணங்கினார். இச்செயல் அருகிலிருந்த அமைச்சருக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. அமைச்சர் அசோகரை பார்த்து, மாமன்னரே, மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் தலையானது சாதாரண ஒரு முனிவரின் காலில் படுவதா என்று கேட்டார்.
அதற்கு பேரரசர் அசோகர் எந்த பதிலும் கூறாமல் மெல்லிய புன்னகையுடன் கடந்து சென்று விட்டார். பிறகு ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டின் தலை, அடுத்ததாக ஒரு புலியின் தலை, மூன்றாவதாக ஒரு மனிதனின் தலை என 3 தலைகள் வேண்டும் என்றார். அமைச்சர் மிகவும் சிரமப்பட்டு 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு அரசரின் முன் வந்தார். அவற்றை பார்த்த மாமன்னர் அசோகர், மிகவும் நல்லது, இப்பொழுது இந்த 3 தலைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். சந்தையில் ஆட்டின் தலையை சிறந்த விலைக்கு ஒருவர் வாங்கிச் சென்றார். புலியின் தலையை வீட்டில் மாட்டி வைக்கலாம் என்று எண்ணி ஒருவர் வாங்கிக் கொண்டார். அந்த சந்தையில் மனித தலையை மட்டும் வாங்க யாருமே முன்வரவில்லை. அமைச்சர் அரசரிடம் திரும்பி வந்து, மாமன்னரே, ஆட்டுத்தலையையும் புலித்தலையையும் மக்கள் வாங்கிச் சென்று விட்டனர். ஆனால் மனித தலையை மட்டும் எவருமே விலை கொடுத்து வாங்க முன்வரவில்லை என்றார். அதற்கு அரசர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, மனித தலையை இலவசமாகவே கொடுத்து விடுங்கள் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சென்றார் அமைச்சர். மனித தலையை இனாமாக கொடுக்க முன்வந்த போதும் அதனை யாரும் வாங்க முன்வரவில்லை. மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்தித்தார். இப்பொழுது அசோகர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரே, பேரரசனாக இருக்கும் என் தலைக்கும் இது பொருந்தும். உயிர் இருக்கும் வரையில்தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு. உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது. எனவே மதிப்பு இருக்கும் போதே தலையால் பெரியோர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. அதுவே பணிவு. இந்த பணிவு அனைவருக்கும் தேவை என்றார். நாமும் பணிவு மிக்கவர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதையே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பணிவுள்ள மக்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே, அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவே அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே,
என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கோப்பகின்றேன். இறந்தோர்க்காகவா
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 11 முடிய. பதிலுரைப்பாடல் எரேமியா அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தும் திட்டங்களை அறிந்து கொள்ளவும் இறைவனின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதி இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை.
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 27 புனித வின்சென்ட் தே பவுல். பிரான்ஸ் நாட்டில் டாக்ஸ் நகருக்கு அருகிலுள்ள காஸ்கனி கிராமத்தில் வாழ்ந்த ஜீன் தே பால், பெட்ரான் தே மொராஸ் ஆகிய பெற்றோருக்கு கிபி 1581 பிறந்தார் வின்சென்ட் தே பவுல். தன் பங்கு தந்தையின் உதவியால் பிரான்சிஸ்கன் சபையினர் நடத்திய பள்ளியில் கல்வி பயின்ற இவர் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். ஏழைகள் மீதும் ஆதரவற்றோர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டு ஆறுதல் அளித்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1600 செப்டம்பர் 20 குருவாக அருட்பொழிவு பெற்றார். திருத்தந்தை பரிந்துரையின் பேரில் அரசர் 4ஆம் ஹென்ரியின் அரசவையில் ஆன்ம ஆலோசகராக இருந்த வின்சென்ட் தே பவுல் கிளிசி நகர பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டார். தனது அறிவார்ந்த மறையுரையினால் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த வின்சென்ட் தே பவுல் கிபி 1618 பிரான்சிஸ் சலேசியாரை சந்தித்து நண்பரானார். கிபி 1625 நற்செய்தி அறிவிப்பு குழுவினை தொடங்கிய இவர் கப்பலில் இருந்த அடிமைகள், ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். கிபி 1633 அறப்பணிகள் சகோதரிகள் என்ற அமைப்பினை தொடங்கி இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை வின்சென்ட் தே பவுல் ஏழைகளின் பணியாளர்களின் சபை என்ற பெண்களுக்கான துறவற சபையினை நிறுவினார். போலந்து, மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா, ஜெனோவா போன்ற நாடுகளில் முதியோர்களைம் ஆதரவற்ற குழந்தைகளையும் பேணிய அருட்தந்தை வின்சென்ட் தே பவுல் கிபி 1660 செப்டம்பர் 27 விண்ணகம் சென்றார். இவரின் அழியா உடல் இன்றும் பாரிஸிலுள்ள புனித லாசர் குருக்கள் இல்லத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்த அருட்தந்தை வின்சென்ட் தே பவுலினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் 1737 ஜூன் 16 புனிதராக உயர்த்தினார். இரக்க செயல்களின் பாதுகாவலரான புனித வின்சென்ட் தே பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பங்குகளில் செயல்படுகின்ற
வின்சென்ட் தே பவுல் சபையின் பணிகளுக்கு உதவிகள் செய்து எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா